கோழை அல்ல தம்பி உதயநிதி அவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் இயக்கத்தின் கொள்கையை எடுத்துச் சொன்னதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை கையில இருவண்ண கொடி பிடித்து அந்த கொள்கைக்கு உரம் சேர்க்கின்ற வகையில் அவர் பேசிய காரணத்தினால் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், ஒன்றிய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் உதயநிதி என்றார் யார் என்று பேச முனைந்தார்கள். உதயநிதிக்கு எதிர்ப்பாக அங்கே எதிர்ப்பில் ஏற்பட்டது. உதயநிதிக்கு எதிர்ப்பு ஏற்ற உடனே அவருக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய அரசியல் மதிப்பீடுகளை விட அதிகமாகவே கிடைத்தது சொன்னால் மிகையாகாது. இந்திய அளவில் மிகப்பெரிய தலைவராக தன்னை ஆக்கிக் கொண்டு அந்த கழகத்தினுடைய சொற்பொழிவை கழக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை சொன்ன காரணத்தினால் மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கும் மதிக்கப்படுகின்ற தலைவராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.